உண்மையிலேயே புத்திர தோஷத்துக்கான விளக்கம் என்ன? இதுவும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில புத்திரக்காரகனாக நாம ஜோதிடத்துல யார சொல்லுகிறோம் அப்படின்னா எல்லாருமே குருன்னு முடிச்சிருவாங்க. ஆனா கிடையாது. அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம சூரியனை வைத்து ஆண் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். அதே போல சுக்கிரனை வைத்து பெண் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். அப்ப அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இல்லைன்னா உங்க பிள்ளைகளும் நாளைக்கு எங்கேயோ போய் வெளிநாட்டுல உட்கார்ந்துருக்கும், நீங்க தனியா இருப்பீங்க. அதுதான் அதனுடைய பிரதிபலன். இதற்கு பேரு தான் கர்ம சுழற்சின்னு பெயர். புத்திர சோகம் என்பது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிள்ளையே இல்லாததை தான் புத்திர சோகம் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருந்தாலே இதை விட பெரிய புத்திர சோகம் வேற எதுவுமே கிடையாது. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. நிச்சயமா உங்களோட பதிவுகள்ல நீங்க நிறைய வலியுறுத்திட்டு வரீங்க. அதாவது ஜாதகத்தை பார்த்து தேடி ஓடி ரெமிடிஸை பார்க்கறது ஒரு பக்கம். முதல்ல உங்க வீட்டை சரி பண்ணுங்க. வீட்டை சரி பண்ணினாலே உங்களுடைய வாழ்க்கைக்கான ரெமிடியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை பார்க்க முடியும்னு ஒவ்வொரு பதிவுலையும் நீங்க வலியுறுத்திட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு முக்கியமான கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் நேர்கள் சார்பாக. பொதுவா இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறாங்க. புத்திர தோஷம்னா நிறைய பேர் மனசுக்குள்ள என்னன்னா குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு தான் புத்திர தோஷம்னு சொல்றாங்க. உண்மையிலேயே புத்திர தோஷத்துக்கான விளக்கம் என்ன? இதுவும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன? வாஸ்துவோட சம்மந்தப்படுத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா இவங்களுக்கு அந்த புத்திர தோஷம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன குருஜி? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில புத்திரக்காரகனாக நாம ஜோதிடத்துல யார சொல்லுகிறோம் அப்படின்னா எல்லாருமே குருன்னு முடிச்சிருவாங்க. ஆனா கிடையாது. ஓகேவா? ஆண் புத்திரத்தை குறிப்பவர் சூரியன், பெண் புத்திரத்தை குறிப்பவர் சுக்கிரன். இத ரெண்டையுமே சமமாக தோஷம் இல்லாத தருபவர் தான் குரு பகவான். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஆண் புத்திரத்தை குறிக்கிறவர் யாரு? சூரியன். பெண் புத்திரத்தை குறிக்கிறவர் யாரு? சுக்கிரன். இதற்கு குரு பார்வை இருந்தா, இப்போ ஒருவேளை சூரியனுக்கு குருவின் பார்வை கிடைச்சிருச்சுன்னா ஆண் புத்திரரால் அவருக்கு வாழ்க்கை சிறப்பு. சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா பெண் புத்திரரால் அவருக்கு வாழ்க்கை சிறப்பு. அப்ப என்னன்னா இந்த குருவினுடைய பார்வை தான் நற்புத்திரரா அல்லது பாத்தீங்கன்னா நற்புத்திரர் இல்லையா அப்படின்றதையே முடிவு பண்ற பொறுப்பு இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் குருவ புத்திரக்காரகன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை என்பது அது கிடையாது. புத்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பொறுப்பு தான் குரு கிட்ட இருக்குதே தவிர ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா சூரியனிடமும் சுக்கிரனிடமும் தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா குருவை வச்சு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம சூரியனை வைத்து ஆண் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். அதே போல சுக்கிரனை வைத்து பெண் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சரி, அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் அப்ப சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் யாரம்மா எதிரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் இரண்டுமே ஒளிமிக்க கிரகங்கள். இப்ப காலையில பாத்தீங்கன்னா கார்த்தால முதல்ல சுக்கிர பகவான் ஒளிமிக்க நிலையில என்ன பண்ணுவார்னா விடிவெள்ளியாக வருவார். அதற்கு அடுத்தபடியாக என்ன வருவார்னா சூரிய பகவான் ஒளிமிக்க நிலையில வருவார். இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டான பிளானட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜாதகத்துல இணைந்து இருக்க கூடாது. அப்போ ஆப்போசிட் பிளானட் என்ன? ஒளி கிரகத்தை இருள் கிரகம் பார்த்துடக்கூடாது. அப்ப இருள் கிரகம்னா யார் யாரு? இரவுல வலுவாகிற கிரகம். அதாவது சனிக்கு வேலையாட்களாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் யாரு? சனிக்கு வேலையாட்களாக இருக்கிற இரண்டு கிரகம் ராகுவும் கேதுவும் தான். அப்ப என்னன்னா இந்த இடத்துல சூரியனோடு சனி பார்வையோ ராகுவின் பார்வையோ கேதுவின் பார்வையோ இருந்தால் அத பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பித்ரு தோஷம் இருந்தால் புத்திர சோகம் உடைய ஆண் புத்திரரை தான் நம்ம பெத்துப்போன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி தீபாவளி பண்டிகையிலே ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? நம்ம பித்ருக்களை நம்ம எப்படி பார்த்து அனுப்புகிறோமோ சொர்க்கத்துக்கு அதை பொறுத்து தான் எப்படி கிடைக்கும் நமக்கு பிறக்கக்கூடிய ஆண் புத்திரர் இருக்கும். இப்ப அப்பாவுடைய அடுத்த வெளிப்பாடு தான் நம்ம ஆண் புத்திரர், அம்மாவுடைய வெளிப்பாடு தான் பெண் புத்திரர். நீங்க அம்மாவோட இணக்கமா இருக்கீங்களா அப்பாவோட இணக்கமா இருக்கீங்களான்றத பொறுத்தே உங்களுக்கு ஆண் குழந்தை இணக்கமா இருக்குமா பெண் குழந்தை இணக்கமா இருக்குமான்றத பர்சனலி அட் பிரசன்ட்ல உங்க லைஃப் ஸ்டைல நீங்க எப்படி இருக்கீங்கன்றத வச்சே தெரிஞ்சுக்கலாம்.
அப்ப அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இல்லைன்னா உங்க பிள்ளைகளும் நாளைக்கு எங்கேயோ போய் வெளிநாட்டுல உட்காந்துருக்கும், நீங்க தனியா இருப்பீங்க. அதுதான் அதனுடைய பிரதிபலன். இதற்கு பேரு தான் கர்ம சுழற்சின்னு பெயர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கிரக இணைவை நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டுல செயல்படுத்த கூடாது. அப்ப சூரிய பகவான் வீட்டுல எந்த பக்கம் இருக்கிறார் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுமா? இப்ப வாஸ்துல 3 கிரகங்கள். குரு பகவான் வடகிழக்கு, சூரியன் கிழக்கு மத்திமம், சுக்கிரன் தென்கிழக்கு. 3 பேருமே கரெக்டா லைனா ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க ஆமா பாத்தீங்களா? ஆமா ஆமா. அப்ப இந்த இடத்துல குருவினுடைய பார்வை முதல்ல கிழக்குல விழுதா அல்லது தென்கிழக்குல விழுதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்திரர்களுடைய வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கப்படுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இருள் கிரகங்கள் தொடர்பு படுத்தப்பட்ட எந்த விஷயமுமே இந்த கிழக்கு பகுதியில இருக்கக்கூடாது. அப்ப சனி பகவான்னா வாஸ்துல யாரு? அவர் தான் இருட்டை குறிப்பவர். அப்ப இருட்டு எப்படிமா வரும்? கிழக்கு பக்கம் ஏதாவது பெரிய பில்டிங் இருந்தா வெளிச்சம் வராது. அப்ப கிழக்கு பக்கம் வெளிச்சம் இல்லைன்னா உங்க வீட்டுல சூரியனும் சுக்கிரனும் சனி பார்வையில விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க புத்திரருடைய லைஃப் கொஸ்டின் மார்க். 2வது விஷயம் கேது பார்வை. இப்ப கேதுனா வாஸ்துல எதை வச்சு சொல்றோம்னா, கேதுனாலே கழிவு. கேதுனாலே என்ன? கழிவு, சிறிய சிறிய அறை, சந்து அப்படின்லாம் அர்த்தம். அப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி சின்ன சந்து இருக்கு, அதாவது வடகிழக்கிலேயோ கிழக்கு மத்திமத்திலேயோ தென்கிழக்கிலேயோ கழிவோ கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ இருந்தா கிழக்கு மத்திமத்துல இருந்தா ஆண் புத்திர சோகம், தென்கிழக்குல இருந்ததுன்னா பெண் புத்திர சோகம். அப்போ புத்திர சோகம் என்பது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பிள்ளையே இல்லாததான் புத்திர சோகம் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. பிள்ளைகள் இருந்தும் இந்த பூமியில ஒரு சில கர்ம நியமனம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நோய் இல்லாம இருக்கணும், காலகாலத்துல திருமணம் நடக்கணும், குழந்தை பெத்துக்கணும், தலைமுறை திறமையா அது நல்லா வாழணும். இது நடக்கலனாலே அந்த இடத்துல அவங்க வீட்டுல வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த 3லையுமே ஒண்ணு வெளிச்சம் கம்மியா இருக்கணும், இல்லைன்னா இதுல கழிவு நீர் தொட்டியோ கழிவறையோ இருக்கணும். இது முழுக்க புத்திர சோகத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதை தாண்டி இன்னொரு பெரிய புத்திர சோகத்துக்கான விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன்? புத்திரக்காரகன் என்பவர் ஆணுக்கு சூரியன் பெண்ணுக்கு சுக்கிரன். இதை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றவர் யாருன்னா குரு. அப்போ குரு கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா பாதிக்கவே கூடாது. அப்படி குருவே பாதிச்சுட்டா இந்த 2 கிரகமுமே அவுட்டு தான். குருவே பாதிச்சுட்டா என்ன? சூரியனும் அவுட்டு, சுக்கிரனும் அவுட்டு. அப்போ வடகிழக்கு பகுதி தான் குருவுடைய பகுதி. சிறிய அப்படின்னா கேதுன்னு அர்த்தம். வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருந்தாலே இதை விட பெரிய புத்திர சோகம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப வடகிழக்கில் பூஜை அறை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புத்திரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வென்றதாக சரித்திரமே இல்லை. சந்நியாசத்துவம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதை எந்த தாய் தந்தையருமே விரும்ப மாட்டாங்க. என்னைக்குமே தன்னுடைய பிள்ளை ஓவரா சாமி கும்பிட்டா கூட வேணுமோ சாமியார் மாதிரி சாமி கும்பிட்றான்னு தான் வருத்தப்படுவாங்களே தவிர வாழ்க்கையில பிடிப்பில்லை அது இல்லை இது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வடகிழக்கில் படி இருந்தாலோ வடகிழக்கில் கழிவறை இருந்தாலோ வடகிழக்கு வெட்டப்பட்டாலோ அந்த வீடு புத்திர சோகத்தை அள்ளித்தரக்கூடிய வீடு. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த 2 கிரகத்தோடைய யாரு சூரியனும் சுக்கிரனுடைய நல்ல விஷயமே குரு கிட்ட இருக்கிறதுனாலதான் ஈசான மூலையை நல்லா இருக்கணும், ஈசானிய மூலை நல்லா இருக்கணும் இப்படிலாம் சொன்னதுக்கான காரணம். நம்ம ஆட்கள் அதை என்ன தப்பு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஈசானிய மூலை தான் ரொம்ப சுத்தமான மூலையாச்சே, அதுல கொண்டு பூஜை அறையை போடு. ஆக்சுவலி இறைவனுக்கு அறையே கிடையாது. இறைவனுக்கு என்ன கிடையாது? அறையே கிடையாது. அவன் எல்லா இடத்திலும் ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன். ஆகையினால்தான் எல்லாரும் கூடி ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிற இடமே வரவேற்பறை தான். அங்கதான் நல்லது கெட்டது திருமணம் சீமந்தம் அத்தனையும் நடக்கும். அங்கதான் ஒரு காலகட்டத்துல விளக்கு மாடத்துல பூஜை அறையே இருக்கும். நிச்சயமாக இன்னைக்குதான் அது பிரைவசி என்ற பெயர்ல மாற்றப்படுகிறது. ஒரு சில புத்திசாலி எல்லாம் சொல்லுது, அதாவது பூஜை அறை பாத்தீங்கன்னா இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு சமமா. கர்ப்ப கிரகத்தினுடைய தன்மை வேறு, வீடு வேறுமா. வீடே அசுரகுருவினுடைய தன்மைமா. ஒரு மனிதனுக்கு அசுரகுரு தான் சுக்கிரன். சுக்கிரன் தான் வீடு, சுக்கிரன் தான் வாகனம், சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் காமம். இது அத்தனையுமே ஆசையின் வெளிப்பாடு. அதனாலதான் வீட்டுல இறை வழிபாட்டை பெருசா புகுத்தாம ஆலயத்தை போய் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தாங்க. கண்டிப்பாக. ஒருவேளை இந்த அசுரகுரம் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா பிராமணர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க அந்த காலத்துல கைங்கரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே இருந்ததுனாலையும் காம எண்ணங்கள் அதிகமா தோன்றக்கூடாது என்பதனாலையும் வீட்டுல அதிகமா என்ன பண்ணிடுவாங்கன்னா சிலைகளையும் தெய்வ வழிபாடுகளையும் மடம் போல நிறுவி வைத்திருப்பாங்க. அதனாலதான் அவர்களுக்கு எந்த தானம் கொடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி சைவ பெரியவர்கள் வைணவ பெரியவர்கள்
அதே போல சித்தாந்தத்தில் செழித்திருப்பவர்கள், இவங்க வீடெல்லாம் அப்படிதான் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு பொது நிலையில இருக்கக்கூடிய மனிதன் ஆசீர்வாதம் வாங்க வரும்பொழுது, எல்லா இடத்திலும் இறைவன் நிரம்ப இருக்கும் பொழுது அங்க அவனுக்கு அசுர குணமே தோன்றாது, உடல் பற்றே வராதுன்னு தான் அவங்க வீட்டை அப்படி வச்சிருந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே மாத்தி உள்டாவா இவங்க வீடு இப்படி இருக்கு, இவங்க வீடு அப்படி இருக்குன்னு வீட்டை கர்ப்பகிரகம் ஆக்க நினைச்சு, அப்ப என்ன ஆகும், வீடு கர்ப்பகிரகம் ஆச்சுன்னா அசுர குணம் எல்லாம் போயிடும் இல்லையா? அப்புறம் அசுர குணம் தானே வீடு வாங்கணுங்கிறது, காசு வரணுன்றது, குழந்தை பெத்துக்கணுன்றது, நகை வாங்கணுன்றது எல்லாமே ஆசையின் வெளிப்பாடு தானே. அது எங்க இருந்து விளையும்? விளையாது. அப்ப சுக்கிரனே வீட்டுல என்ன ஆயிடுவாரு, நீச்சம் ஆயிடுவார். அப்ப வீடு மடம் போலதானே இருக்கும். அதை தான் என்ன பண்றேன்னா, நான் தப்பிலேருந்தே சொல்லுவேன், வீட்டை கோயிலாக்காத. அந்தப்புறம் வேறு ஆலயம் வேறு, ஆலயத்தில் வரத்தை பெறு, அந்த புறத்தில் வாழு. இதுதான் நான் சொன்னது என்னுடைய யதார்த்தம். இதை யாருமே என்ன பண்ணுமா, கடவுள் தீங்கு செய்யுமா, அப்ப ஏன் சாமி கும்பிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கல, ஏன் நீங்க பரிகாரம் பண்ணி உங்களுக்கு மாறல, ஏன் ஜாதகம் பார்க்க போறீங்க? ஆனா ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்த முன்னோர்கள் எப்படி 10 புள்ள பெத்தாங்க, எப்படி 80 90 100 வரை எப்படி வாழ்ந்தாங்க? அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி கடவுள் தான் நமக்கு வீட்டுல எல்லாம் மாற்றம் கொடுக்கணும்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம கையில 2 வாராகி சிலை, 2 புத்தர் சிலை, 2 சாய்பாபா சிலையை தூக்கி கொடுத்துட்டு, இதை மட்டும் நீ புடிச்சுக்கப்பா, வாழ்க்கையில நல்லா வளருவன்னு சொல்லிட்டு போகணும். ஆனா அப்படி சொல்லிட்டு போற பித்திருக்களையும் தான் நீங்க மதிக்கிறது இல்லையே. சொத்து பத்திரம் தராங்களா, சாப்பாடு வீட்டுல, 100 சவரன் நகை தராங்களா வீட்டுல, இப்படி சேர்த்து வைத்தவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, வீடை வீடாக, மனைவியை மனைவியாக, குழந்தையை குழந்தையாக. அதாவது வீடே கோவில்னா என்ன அர்த்தம்னா, சமையலறை தான் மடப்பள்ளி, புருஷன் தான் ஈஸ்வரன், மனைவி தான் பார்வதி, பிள்ளைகள் தான் பாத்தீங்கன்னா விநாயகர், சுப்பிரமணியர். அந்த அரவணைப்பும் அன்பும் எந்த வீட்டில் ஓங்குகிறதோ அந்த வீட்டுல இறைவன் அப்படி கன்னத்துல கை வச்சு பார்த்து ரசிப்பார். எந்த வீட்டுல கோபத்தினுடைய உச்சம் அதிகமாக இருக்கிறதோ அங்க ஆன்மீகம் ரொம்ப உச்சமாகி சந்நியாச மனநிலை இருக்கிறது தான் அர்த்தம்னு நான் சொல்ல வரேன். அப்ப என்னன்னா, ஆன்மீகம் வேண்டும், அது ஆலயத்தில் வேண்டும். புரியுதுங்களா? இல்லறம் என்பது எப்படி இருக்கும்னா, அந்த ஆன்மீகத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்கணும். அப்போ ஒரு விளக்கோட, ஒரு தெய்வ படத்தோட, ஒரு லட்சுமியோடைய நின்ற குலத்தோட அந்த கால பெரியவர்கள் எல்லாத்தையும் முடிச்சாங்க. இன்னும் ஒரு படி போய் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் வீட்டுல எல்லாம் வெறும் கண்ணாடி மட்டும்தான் வழிபாடுக்கு இருக்கும். இதெல்லாம் இப்போ எப்படி சொன்னாலும் மக்கள் அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே முன்னோர்களை சாடுகிற மக்களே, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இறைவனை எப்படி பார்த்தார்கள், வீட்டில் எப்படி பார்த்தார்கள். மனிதன் என்றால் தீட்டு, பிறப்பு, இறப்பு எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடியது. அந்த ஆலயம் என்பது தீட்டு என்றாலே இழுத்து மூடக்கூடியது. புரியுதுங்களா? இறப்பு என்றாலே இழுத்து மூடக்கூடியது. ஆகையினால் இறைவன் நம்ம வீட்டுல எப்போதுமே கர்ப்பகிரகம் போல் வைத்திருக்க கூடாது. விளக்கு வடிவாகத்தான் இறைவன் வீட்டில் எழுந்தருள வேண்டும். அதனாலதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான காரணம், இறைவனை விளக்கு வடிவாக பெண் எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் எல்லாமே அங்கதான் இருக்குமா. அருமை. இப்ப நம்ம இந்த புத்திர தோஷத்தை பத்தி பேசும்போது நிறைய பேர் வீட்டுல ஒரு மன வருத்தம் என்னன்னா, அவங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஆட்டிசம் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க நல்லபடியா தானே பண்ணோம், அப்புறம் ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வரணுங்கிற அந்த ஒரு கவலையான ஒரு மனநிலை இருக்கும். இதற்கு நீங்க ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் என்ன? அதாவதுமா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வடகிழக்கு, தென்கிழக்கு, கிழக்கு மத்தியில் படியோ, கழிவு நீர் தொட்டியோ, கழிவறையோ இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பா அந்த வீட்டுல, ஏன்னா இந்த பகுதியில பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பா அங்க அப்பாவோ அம்மாவோ நல்லபடியா இருந்திருக்க மாட்டாங்கன்றதுதான் யதார்த்தம். அப்ப அப்படிதான் குழந்தை பிறக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, நம்ம வாஸ்து பாதிப்பு கொடுக்குதான்றதை விட, ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உறவு நமக்கு அந்த பகுதி சரி செய்யும் வரையும் சாதகமா இருக்காது, பாதகமாவே தான் இருக்கும். தென்கிழக்கு சரி செய்யற வரையும் மனைவி நமக்கு சாதகமாவே இருக்க மாட்டாங்க, அவங்க பாதகமாவே தான் இருந்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? கிழக்கு சரி செய்யற வரை நமக்கு அப்பா நல்லா இருக்க மாட்டார், பாதகமாவே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அங்க மாற்றம் நிகழ்ந்தாதான் நம்ம லைஃப்ல மாற்றம் என்பது உண்டு. அதனால அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உண்டு, பிண்ட வடிவாக இருப்பதுதான் வீடு.
அருமையாக சொன்னீர்கள் குருஜி. ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து இதே மாதிரி சந்தேகங்கள் உங்கள் மனசுலையும் இருக்கும். இவர் சொன்ன குறிப்பிட்ட அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய காலகட்டத்தில். ஸோ இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா வாஸ்து கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் இதற்கான இது வந்து குருஜி கடலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்து நம்ம குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காரு. இன்னும் பிரணவ வாஸ்து கிளாஸில் இன் டீட்டெயில் அவர் வந்து எப்படி அதை சரி செய்யலாம், ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் அதற்கு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி குருஜி கிட்ட எப்பவுமே தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. அவருடைய ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் அதன் மூலமா நிறைய பேருக்கு தீர்வு கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கான தீர்வுகளை தேடிக்கோங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 2025 பிரணவ வாஸ்து கிளாஸ் நடக்க இருக்கு சென்னையில். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட புக்கிங் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.